ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ். இன்றைக்கி நம்ம ரோமன் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கிசி ஏக் கவிதாக்கா சாராம்ஸ் லிக்கி. இப்போ நம்ம படித்த போயம்லேருந்து ஏதாவது ஒரு கவிதையை எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு 14 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஹோனகார் பாலக். இப்போ வந்து ஹோனகார் பாலக் नाम इस कविता में कवि सदुर या होशियारी बच्चों के गुण बताते हैं. நல்ல பிரேவாக இருக்கிற பசங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஸே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ ஆகஸ்டில் இருக்கிற எக்ஸாமுக்கு இந்த எஸ்ஸே ஃபுல்லாகவே படிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா होनहार या होशियारी बच्चों के अच्छा नाम कमते हैं, वे बड़े सवेरे उठते हैं और ईश्वर का गुण गाते हैं. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க, நல்ல பேர் எடுப்பாங்கங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. होशियारी बच्चों में हाथ मुंह धोकर पढ़ने लगते हैं. कई काल मुँहலாம் கழுவி படிக்க உட்காருவாங்க. खा पीकर पढ़ सीखने के लिए बड़ी खुशी के साथ स्कूल को निकलते हैं. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பிட்டு கை கால் முகம் கழுவி படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போவாங்கங்கிறது தான் இந்த எஸ்ஸே. சதுர் बच्चों के पूरे लोगों के साथ संगति नहीं करते. கெட்ட பசங்களோட இவங்க சேர மாட்டாங்க. ஸ்கூல் की छुट्टी होते के सीधे अपने घर वापस आते. ஸ்கூல் முடிஞ்சோன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. சதுர் बच्चों के बड़ों ஆதார் करते हैं. அவங்களுக்கு வந்து எல்லாருமே அவங்கள மரியாதையாக நடத்துவாங்க. நல்ல வந்து होशियार होनहार बालक वे सबसे प्यार करते हैं. वे छोटे बच्चों के अच्छा चाल சல்னைக்கே சிக்காத்தே. சின்ன பசங்களுக்கும் அவங்க வந்து எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி தருவாங்கங்கிறது தான் இந்த எஸ்ஸே. ரீட் பண்ணிடுங்க. இந்த எஸ்ஸே நமக்கு இம்பார்ட்டண்ட். அப்புறம் செகண்ட் எஸ்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுபுத் மாயா. அதுபுத் மாயாவும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் எஸ்ஸே இது படிச்சிட்டிங்கன்னா செகண்ட் எஸ்ஸே வந்து அதுபுத் மாயா. அதுபுத் மாயா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோமன் நம்பர் 3ல் 3 எஸ்ஸே சொல்லியிருக்கேன். இந்த அதுபுத் மாயாவும் ஹோனகாரும் அப்புறம் இந்திரதனுஷ் 3 எஸ்ஸே. இப்போ அதுபுத் மாயா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுபுத் மாயா नामक इस कविता से मध्यम वाक्यवान की अद्भुत लीला भगवान की भगवान की अद्भुत லீலாவும் கே சிக்தே ஹே. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கடவுளுடைய மகிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. கவி விஸ்வமயா கர்த்தே ஹே भगवान की पत्ती के हरा रंग दिया और मेहंदी में लाल रंग दिया, संसार के हर जग के भगवान की अद्भुत लीला. அதாவது கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லீஃப்ல இந்த இலைகள் எல்லாம் பச்சை கலர் கொடுத்துருக்காரு. ஆனால் மருதாணியில் என்ன கொடுத்துருக்காரு, மெஹந்தியுமே லால் ரங். இந்த மருதாணியை நம்ம பச்சை கலராக வச்சாலும் அது செவந்தப்புறம் என்ன ஆகுது, லால் லங், அதாவது ரெட் கலர் ஆயிடுது. இந்த உலகத்தில் கடவுளுடைய மாயை வந்து ரொம்ப அற்புதமானதுங்கிறது தான் இந்த இதில் சொல்லியிருக்கு. அத்புத் மாயா படிச்சுக்கோங்க. ஆகாஷ்மீம் சம்கே தாரே மீனா. எப்படி வானத்தில் வந்து நட்சத்திரம் நமக்கு எந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது. அப்புறம் வம்சி விஷி. அப்புறம் எப்படி புல்லாங்குழல் அந்த சத்தத்தை கொடுக்குது உயிர் இருக்கிற மாதிரி. ஹே பகவான் துமாரே ஹாத்மேம் கைஞ்சி நகி. உன்னோட கையில் கத்திரிக்கோள் இல்லை, ஆனால் இலையோட வடிவம்லாம் எவ்வளோ ஷேப் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இது. हे भगवान तुम्हारे हाथ में कैंची लगी, फिर पत्तों की कितनी सुंदर कटी है, तुम्हारे हाथ में रंग लगी है, फिर भी फूल की कितनी रंगीन है. आज तक तुम्हारी अद्भुत लीला की कोई समझ नहीं सकता. யாரும் உன்னுடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியாது, மாயைகளை. ககி சல்தா தூப் கே ஹோத்தி ககி மதுர் சாயா. ஒரு பக்கம் பார்த்தோன்னா நல்லா வெயில் அடிக்குது. தூப்னா வெயில் நல்லா அடிக்குது. தோகி மதுர் சாயா. இன்னொரு மரத்தோட நிழல் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமா இதமா இருக்குங்கிறதையே சொல்லியிருக்காங்க. ஹே பகவான் சச்முச் துமாரி லீலா அத்புத். உன்னோட லீலை எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதான். தேர்ட் எஸ்ஸே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்திரதனுஷ் சுந்தர் இந்திரதனுஷ் கோ தேக்கர் கவி கவிதை ஹே. அழகான அந்த இந்திரதனுஷை பார்த்து கவி சொல்றாரு, போயட் சொல்றாரு, தேக்கோ எங்க இந்திரதனுஷ் கித்னா சுந்தர் கித்னா மனோகர். அப்புறம் அதோட கலர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. லால் ஹரா பீலா नारंगी पैंकिनी सफेद नीला, इन 7 रंगों के किसने यह इंद्रधनुष बनाया. யார் இதை பண்ணாங்க. 7 रंगों के इसका खेल अद्भुत, 3 लोगों की सुंदरता
इसमें मिली हुआ ये यार இந்த इंद्रधनुष இது பண்ணாங்க एक इंद्रधनुष कगम चिप हुआ दिन के दिखाया नहीं दिया पर आज न निकल आया அது எங்க இருக்கு என்னன்னு தெரியல திடீர்னு பார்த்தா ஒரு க்ஷணம் ஒரு செகண்ட்ல வந்துட்டு போகுது அப்படிங்கறதான் ஓகே ஃப்ரெண்ட் இந்த ரோமன் நம்பர் 3ல நமக்கு வந்து ஹோனஹார் பாலக்கும் இந்திரதனுஷ் அத்புத் மாயா இந்த 3 எஸ்ஸேவும் இம்பார்ட்டன்ட் இந்த 3மே ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எஸ்ஸே நல்லா ரைட்டிங்ஸ் பண்ணலாம் அதனால் இந்த 3ம் படிச்சுக்கோங்க சாய்ஸ் இல்லாமல் படிங்க அப்போ தான் வந்து உங்களால் நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரதை எழுத முடியும் இதுலேயே சாய்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களால் எழுதுறது கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் டேக் கேர்